என்னங்க இது? இந்த நாத்த நாருது பாலாது. அது நேத்து பேஞ்ச மழையில மாடு நஞ்சிச்சு. நஞ்சிச்சா? என்னமா இது? கோமயத்தை இப்படி குழைச்சு ஊத்திட்ட. என் மேல உனக்கு என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வராதா பின்ன? விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க. அதான் ஆத்திரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாப்பிள, ஊருக்கு போலாம் தான் கால்ல செருப்ப மாட்டினேன். காதுல ஒரு கதை விழுந்தது. செருப்ப கழட்டி கையில வச்சுக்கிட்டேன். என்ன கதை? என்ன மாப்பிள நீங்க? பால் பூத்துல போய் பால் வாங்கத்தான் துப்பு இல்ல. பால்காரிக்கு எப்படி பணம் கொடுக்குதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? நான் எப்படி பணம் கொடுத்தேன்? மாமா, இத உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான். வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். தம்பி, ஊரே சொல்றதுக்கு முன்னால நான் ஒருத்தன் சொன்னா தப்பில்லை. தம்பி, இன்னைக்கு இந்த ஊர்ல பரவலா அசம்பாவிதம் அதிகமா நடக்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன். ஏன் தம்பி, பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பர்ஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பார்த்திருந்தான்னா, இல்ல நானே வாய் தவறி வழக்கம் போல சொல்லி இருந்தேன்னா இந்நேரம் இவனை கொத்துக்கறியாக்கி குறுமலை பண்ணியிருப்பான். இந்த கன்றாவிய கண்ணால பார்த்த எனக்கே வாய் நமைச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் வாயே உடப்பு எடுத்திருக்கும். அம்மா, உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது ஓ இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். யோ, லொட லொடன்னு பேசிட்டு வாயை மூட்டு போயா போயா. லொட லொடவா? பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசுங்கி போன தார் தின்னு மாதிரி ஒரு அப்பன், விவஸ்தை கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ? அப்ப நான் வருத்தமா இன்னும் 4 இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா, இத போய் வெளியில எங்கேயும். என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோத்து. என்கிட்ட பன்னு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. மொத்தமா தாருட்டப்பா போய் தொலை. என்ன மாப்பிள, கண்டவன் காரி துப்புற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு பாக்குறேன். இல்லனா மாறுகால் மாறுகை வாங்கி மதுரை வீரனாக்கி இருப்பேன் உங்களை. இத பாருங்கப்பா, இவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அப்படி போடு. என்னங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அறிவு கிட்ட முண்டம். மூளை இருக்கா? ஊர் பூரா நம்ம குடும்ப கதையை சொல்லிக்கிட்டு அலையறீங்களே, கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எச்சிய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துப்பலாம், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்பலாமா? படாது. எச்சல் ஊறிட்டா இது கொஞ்சம் குறைச்சல் கிடையாது. நான் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப ஊருக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. என்ன என்ன டிஃபன் இன்னைக்கு? ஐயோ பரிமளா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போறது இருக்கட்டும், உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபனை யார் திங்கிறது? முதல்ல அதை கொட்டிட்டு போங்க. கொல்லாத டிஃபன். நேத்து பண்ண சட்னி, முந்தா நேத்து பண்ண சாம்பார். தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம், அட்லீஸ்ட் 2 சொட்டு எண்ணெய். கேட்டா கொழுப்பு ஏறி போச்சுன்னு டாக்டர் மேல பழிய போடுற. இந்த டிஃபனை சாப்பிடுறதுக்கு நான் பட்னியாவே ஆபீஸ் போலாம். அவ்வளவு கொழுப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதையே திங்குறீங்களா? ராத்திரி வந்து இதையேவா? இல்ல இப்பவே அப்ப சாப்பிடுறேன். உட்காருங்க. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். வாய்க்கு ருசிய பார்த்தா வாசல்ல கடங்காரங்க மனித சங்கிலி மாதிரி வீதி வரைக்கும் நிப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்போ வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? நிறைய சாப்பிட்டா நிறைய சம்பளமா கொடுக்க போறாங்க. திருட! ஐயோ போலீஸ் போலீஸ்! என்ன கத்துறீங்க? பரிமளம், யாரோ என் ஸ்கூட்டரை திருடிட்டு அதுக்கு பதிலா அவன் சைக்கிளை வச்சுட்டு போயிட்டான். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஸ்கூட்டரை திருடுறவ புது சைக்கிளை வாங்கி வச்சுட்டு போவானா? நான் தான் அதை வித்துட்டு போனா போட்டு சைக்கிளை வாங்கி வச்சேன். எதுக்கு? பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் விலையா? 1 லிட்டருக்கு அந்த வண்டி 80 கிலோமீட்டர் போகும். பழி வாங்கிட்டியேம்மா. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னா இப்பவே அது இதுல கைய வச்சாதான் நம்ம சேமிக்க முடியும். பிறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் தலையில கைய வச்சிட்டியேம்மா.
பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது? எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இந்தாங்க, இந்த அப்பளக்கட்டையும் ஊறுகாயும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க. போங்க. சனிய, இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு. அடடே வாங்க சார், வாங்க. நான் வரேனே. நடராஜா, என் நிலைமையை பாத்தியா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டி செத்தாதான் நிம்மதி. இதுதானே சார் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? பின்ன என்னய்யா, சோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற என்ன சேல்ஸ் பாய் ஆக்கிட்டாளையா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா இத ஊற போடு காய போடுன்னு என்ன கசக்கி புழியறாயா? என்னைக்கு அவ்வளவு தொட்டேனோ அன்னைக்கு போன நிம்மதி எப்பதான் திரும்பி வருமோ? மாத கடைசியில. உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் நீங்க கொடுக்குற ஊறுகாய் அப்பளக்கட்டு இதுக்கெல்லாம் மாத கடைசியில தான் சார் கணக்கு தீப்பேன். ஓ. இப்ப நீங்க கொடுத்ததோட 450 ரூபாய் ஆச்சு. ஓ, நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்க சொல்றேன். ஒரு சார்மினார் பாக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன் சார் கோல்ட் பிளாக்ல குடிப்பீங்க, விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் பிளாக் குடிக்க முடியும். அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல எழுதி. வெரி சாரி சார். ஏன்? போன மாசம் உங்களுக்கு கடலை உருண்டை கொடுத்ததுக்கு அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலேயே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டிக்கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமையை பாத்தியா? பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், அவ செத்தாதான் நிம்மதி. நான் படுற கஷ்டம் ஊருக்கே தெரியுது. ஆனா என் பொண்டாட்டி பரிமளத்துக்கு மொத்தம் தெரியவே மாட்டேங்குது. பவுன் பவுனா வாங்குறா, பட்டுப்புடவை 1 2 பேங்க்ல அக்கவுண்ட் அவ பேர்ல, எல்லாம் என் விதி. வணக்கம் சார். வந்துட்டானே, மணி 9:10 ஆச்சுன்னா போறோம். வந்து என் உசுரை வாங்கிடுவான். ஏப்பா, நான் டிராஃபிக் கவனிப்பேனா இல்ல உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேனா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கெஞ்சினே, பண்ண மாட்டேன்டானுங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல், இதே இடம், ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள். அந்த வெள்ளக்கோட்டை லேசா தாண்டினேன். நிறுத்து நிறுத்து நில்லையா? மிஸ்டர், போலீஸ் ஸ்டாப் காமிச்சது உங்க கண்ணுக்கு தெரியலையா? பின்ன சார், டெய்லி அபசகனம் பிடிச்ச மாதிரி ஆபீஸ் போகும்போது குறுக்க கை நீட்டார். ஆபீஸ்ல வேணா ஒழுங்கா நடக்க வேண்டாமா? மிஸ்டர், உங்க பேர் என்ன? பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். சோழா கார்பரேஷன் செக்ரட்டரியா இருக்கேன். வண்டி சொந்தமா? என்னோட சம்பளத்துல நானே வாங்கினது. ஆபீஸ்ல லோன் கொடுத்தாங்க. வண்டி நம்பர்? இங்க இருந்து தெரியல, முன்னால தானே இருக்கு. குனிஞ்சு பாத்துக்கங்களேன் சார். ஷோ, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? எனக்கு ஆயுசு கட்டின்னு ஜோசியர் சொல்லிருக்காரு, அதான் எடுக்கல. லைசென்ஸ்? அது ஓ, அது இனிமே தான் எடுக்கணுமோ? ஐயோ, உங்களுக்கு கற்பூர மூளை சார். சீக்கிரமே ஐஜி ஆயிடுவீங்க. தேங்க்யூ. இருக்கட்டும். மொபைல் கோர்ட்ல ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். 500 ரூபாய் மொபைல் கோர்ட்டியா? மொபைல் கோர்ட் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம், அப்படி வரீங்களா? வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு. அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. நான் எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டுறது கூச்சமா இருக்கு. இது உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? ஐயோ, லஞ்சம் கொடுக்கறதே தப்பு. அதுல என் பாக்கெட்ல வேற கைய வைக்கிறியா? வைஜெயந்தி ஐபிஎஸ். நோ. என்ன? பரிமள ஐபிஎஸ். என்ன விட்டுங்க, காவல் தெய்வமே. அந்த ஆளை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா போங்க. Follow him, quick. Faster போங்க. இன்னும் வேகமா போங்க. ஐயோ, நீச்சல் தெரியாது போல இருக்கு. ஐயோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. என்னம்மா? அந்த ஆளுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்கு, போய் தூக்கியா. நான் விழுந்தா என்ன யாருமா தூக்குறது? உனக்கு நீச்சல் தெரியாதா? சுத்தம் புடி. என்னால அவ வேலை
போச்சுன்னு அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன். அவளை கல்யாணம் கட்டிக்கிட்ட அன்னியிலேந்து என்னோட சுதந்திரமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. ஐயோ 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 ஐயோ, நான் நல்லபடியா ரிட்டையர் ஆகி மொத்த பண்ணி எடுத்து கிராமத்துக்கு போய் செட்டில் ஆகலாம்னு பார்த்தேன். ஆனா உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் வச்சிடாத. டிராஃபிக் பிளாக் ஆகுதியா? போயா. சரி சரி, எனக்கும் ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. பாக்கி கதையை நாளைக்கு வந்து சொல்றேன். நான் வரேன். ஐயம்மா, வீர காணோம். கன்சாமி எஃப்ஐஆர் போடியா?